வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். இன்னைக்கு நாம அரசியல் பேசுவோம். ஏன்னா நிலச்சிக்கல்களை தீர்ப்பதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கு. அரசியலில் நாம் தலையிடவில்லை என்றால் அரசியல் நம்மில் தலையிடும் என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையும் கூட. அப்போ நமக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. நிலச்சிக்கலை தீர்ப்பதற்கு, நில பிரச்சனைகள் வருவதற்கு இருக்கு. வருவாய்த்துறை அதிகாரிகள் கம்ஃபோர்ட்டா வாழ்ந்தவங்கள நாங்க ஆர்டிஐ போட்டாலே ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. கம்ஃபோர்ட் குறைவுன்னு நினைப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. திடீர்னு நீங்க அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்னு ஓட வச்சு உங்க மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்காக நீங்க பண்ணி அவங்கெல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. அவர்களெல்லாம் சுகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை. ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். அதை அவர்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு அவர்களை அதிருப்தியை நான் பார்த்து சம்பாதிச்சிருக்கேன். ஆக இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறது. இந்த ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக நாம் வரவேற்க வேண்டும். அதனால இதுல பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் திருப்பரங்குன்றத்தில் சர்வேக்கள். அது எனக்கு தொழில் சார்ந்து அந்த வீடியோ போட்டேன். வலதுசாரி நண்பர்கள் எல்லாம் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வெளியே பொதுவான அரசியல் தான் நான் பேசுறேனே தவிர வலதுசாரிகள் பொறுத்த வரைக்கும் அந்த வலதுசாரிகள் ஒவ்வொரு தனி மனுஷனும் அவன் நல்லா இருக்கணும், அவன் ஒரு கொள்கையை பேசுறான், அவன் மக்கள்கிட்ட மாதிரி ஜெயிக்கிட்டான். ஆனா அவன் பர்சனலா அவன் ஒரு தொழில் செய்து அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும், அவன் வீடு சுகமோடு அவன் இருக்கணும்னு நினைக்கிற ஆள் அவனுக்கு நான் எதிரான ஆள் கிடையாது. அதே போல இடது சந்ததியில வேலை செய்யறவங்களும் அவர்கள குடும்பமா வீடோடு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நம்புற ஆள் தான். நான் அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து வந்ததுனால அடித்தட்டு மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணி பேசுறமே தவிர, அதே போல வலதுசாரி சிந்தனையில் இருக்கிற வாஸ்து என்ஜினியரிங் அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். நான் அதை உணர்றேன், அதை நான் ஏத்துக்கிறேன். அதனால அவர்களை நான் தவறாக சொல்லலை. அது அரசியல். அந்த ரெண்டுத்துக்கும் நம்ம போகல. ஆனா புரிஞ்சு கொள்ள வேண்டியது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் அனைவருமே, அதாவது எந்த பிலாசபி பேசினாலும் மக்கள் அனைவருமே மிக மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனால் இங்க இருக்கிற அரசியல், ஒருத்தர் இப்ப இந்து தேசியம் பேசுறாரு, இந்திய தேசியம் பேசுறாரு அப்படின்னா அது பிராமணர்களுடைய தலைமையிலான அரசியல். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது பாத்தீங்கன்னா அவர்கள் தான் கான்ஸ்டியூஷன் மேக்கர். 2000 வருஷமா கான்ஸ்டியூஷன் உருவாக்கி இருக்காங்க. இப்ப இந்த கான்ஸ்டியூஷன் பொதுவா இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷன் அவர்கள் மேலாதிக்கம் செய்யணும்னு அவங்க நினைப்பாங்க. இப்ப நீங்க கான்ஸ்டியூஷன் 3ஆ பிரிச்சுக்கலாம், 3 தூண்களா பிரிச்சுக்கலாம். ஒரு தூண் லெஜிஸ்லேஷன், எம்எல்ஏக்கள் எம்பிக்களை உருவாக்கி மேல போறது. 2வது தூண் அதிகாரி வர்க்கம், அதுல போறது. 3வது ஜுடிஷியல். இந்த 3 தூண்களுமே இந்த கான்ஸ்டியூஷனை காப்பாத்துது, இந்த அரசியலமைப்பை காப்பாத்துது. இதுதான் சிலபஸ். இப்ப இந்த சிலபஸை அவர்களுக்கு பிடிக்காது. கான்ஸ்டியூஷன் படி ஆங்கிலம் மிக முக்கியமான மொழி. நீதித்துறையிலே, ஜுடிஷியலிலே, சுப்ரீம் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல ஆங்கிலம் இல்லை என்றால், ஆங்கிலத்துடைய ஆழம் இல்லை என்றால் நீங்கள் பழைய தீர்ப்புகளை எல்லாம் படித்து ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாது. இப்போ அதற்காக நான் ஆங்கிலத்தை ரொம்ப பெருமையா பேசுறேன்ட்டு தமிழ் தேசியவாசிகள் தமிழில் வழக்காட வேண்டும் என்கிறார்கள். அதே போல இந்தியில இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுக்கு நான் எதிராக இல்லை. ஆனால் ஆங்கிலம் அதாவது சுப்ரீம் கோர்ட் போல பழைய தீர்ப்புகள் எல்லாம் நீங்க ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் சரியான மொழிபெயர்ப்புகள், அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆழமான அர்த்தங்கள், லீகல் ஜார்கன் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது இருக்காது. அப்போ அது ஜுடிஷியல் அது இருக்கு, அது தேவைப்படுது. அப்போ அரசியல் அங்க அது தேவைன்னு நம்ம சொல்றோம். அப்போ அதற்கு நாம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம், ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இப்போ வலதுசாரி சொல்கிறார்கள் ஆங்கிலம் படிப்பது அவமானம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அடித்தட்டு சமூக மக்கள் ஆங்கிலம் படித்து பெரிய அளவில் போய் மேலே போறதை அவர்கள் தடுக்கிறார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். அதே போல டிகிரி படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதி அரசு உத்தியோகத்தில் மேலே போகணும், டாக்டர் ஆகி மேலே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ இன்னைக்கு இங்கே கீழே படிச்சுட்டு அவன் திடீர்னு டாப்புக்கு போயிடக்கூடாது என்பதற்காக தான் நிறைய ஃபில்டரா 3வது எக்ஸாம், 5வது எக்ஸாம், 10வது எக்ஸாம், 12வது எக்ஸாம் இப்படி வச்சு அது கொண்டு போறாங்க. அதுதான் வலதுசாரி செய்யறாங்க. ஏன்னா மேல அந்த பிராமணர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதுமே மேல இருந்துகிட்டு கீழே ஏறாம, இப்போ ஒரு போர்னா ஒரு கோட்டையில மேல இருந்துகிட்டு கோட்டை சுவர்ல ஏறுறவங்களை தள்ளி விடுற வேலையை பண்றதாங்கள, அதே போலதான் அவர்களும் பண்ணுகிறார்கள். அதுதான் இந்திய தேசிய அரசியல். அது காங்கிரஸ் தான் பண்ணுது.
அது பிஜேபியும் தான் பண்ண. அதில் என்ன எந்த இதுவும் இல்லை. இது என்னோட புரிதல். இப்போ நம்ம சீமானன் என்ன செய்கிறார் என்றால், அப்போ நீ அந்த கோட்டையிலெல்லாம் மேலெல்லாம் ஏற வேணாம், நீ நம்மளுடைய பாரம்பரியமான பனைமரம் ஏறுதலையும் பாரம்பரியமான மாடு மேய்த்தலையும் பாரம்பரியமான மேய்ச்சலையும் பாரம்பரியமான தொழில்களை செய்யும் சொல்லும் பொழுது இதில் ஏறணும்னு நினைக்கிறவங்கள அவருக்கு கொஞ்சம் பேரை தள்ளி கொண்டு போகிறார். அப்போ அங்கே மேலே அது போட்டி நடக்குது. அப்போ திராவிடம் என்ன பேசுதுன்னா, திராவிடம் என்பது கல்வியை மேலே போய் சொல்கிறதுக்கு தான் அது அடிநாதமாக பேசுது. ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. அதுலேயும் என்ன பற்றி தவறான நிர்வாகம் இருக்குது, ஊழல் இருக்குது, என்ன அங்கேயும் சைக்கோபாத்துகள் வேலை செய்கிறாங்க. அடுத்து அங்கே தெலுங்கு மேலாதிக்கம் இருக்கிறது என்பது தமிழ் தேசிய ஆர்வலோட குற்றச்சாட்டு. இந்திய தேசியத்தில் பிராமணர்களோட ஆதிக்கம் இருக்கிறது. அப்போ திராவிடத்தில் தெலுங்கர்களோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. அடுத்து அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஊர் தெரு சாதியோட ஆதிக்கம் தான் இருக்குது. அதில் காலனியோட ஆதிக்கம் அதில் கிடையாது. அப்போ அவர்களும் சுரண்டுறாங்க இன்னொருத்தரை. சரி, ரைட். அப்புறம் காலனியோட தலித் அரசியல் பேசுகிறாங்க அல்லது சேரி அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதில் கிறிஸ்தவ தலித்துகள் தான் மேலே இருக்கிறாங்க, இந்து தலித்துகள் கீழே தான் இருக்கிறாங்க. அது ஒரு பாலிடிக்ஸ் பேசுது. ஆக அடுத்து இப்படி ஒன்னொன்னா இங்கே ஒருத்தர் மேலே ஏறி சவாரி செய்கிற அரசியல் தான் இருக்கிறது. இப்போ அதில் நாம வெளியிலேருந்து தான் இதை பார்க்குறோம். வெளியிலேருந்து பார்த்து இதில் இருக்கிற அனைவருக்குமே நிலத்தின் பயன்கள் போய் சேரணும், அந்த பிராமணருக்கும் போய் சேரணும். இந்த கடைசியில் கிறிஸ்டியன் தலித்து ஒடுக்கப்படுகிற இந்து தலித்து இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் நாம போய் வேலை செய்யணும் அப்படின்ட்டு அனைவருக்குமே நிலம் சம்பந்தப்பட்ட கல்வி, நிலம் தூண்களா பிரிச்சுக்கலாம். ஒரு தூண் லெஜிஸ்லேஷன், எம்எல்ஏக்கள் எம்பிக்களை உருவாக்கி மேலே போறது. ரெண்டாவது தூண் அதிகாரி வர்க்கம், அதுல போறது. மூணாவது ஜுடிஷியல். இந்த 3 தூண்களுமே இந்த கான்ஸ்டியூஷனை காப்பாத்துது, இந்த அரசியலமைப்பை காப்பாத்துது. இதுதான் சிலபஸ். இப்போ இந்த சிலபஸை அவர்களுக்கு பிடிக்காது. கான்ஸ்டியூஷன் படி ஆங்கிலம் மிக முக்கியமான மொழி. நீதித்துறையிலே, ஜுடிஷியலிலே, சுப்ரீம் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் ஆங்கிலம் இல்லை என்றால், ஆங்கிலத்தினுடைய ஆழம் இல்லை என்றால் நீங்கள் பழைய தீர்ப்புகளை எல்லாம் படித்து ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாது. இப்போ அதற்காக நான் ஆங்கிலத்தை ரொம்ப பெருமையா பேசுறேன்ட்டு தமிழ் தேசியவாசிகள் தமிழில் வழக்காட வேண்டும் என்கிறார்கள். அதே போல இந்தியில இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு நான் எதிராக இல்லை. ஆனால் ஆங்கிலம் அதாவது சுப்ரீம் கோர்ட் போல பழைய தீர்ப்புகள் எல்லாம் நீங்க ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் சரியான மொழிபெயர்ப்புகள், அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆழமான அர்த்தங்கள், லீகல் ஜார்கன் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது இருக்காது. அப்போ அது ஜுடிஷியல் அது இருக்கு, அது தேவைப்படுது. அப்போ அரசியல் அங்கே அது தேவைன்னு நம்ம சொல்றோம். அப்போ அதற்கு நாம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம், ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இப்போ வலதுசாரி சொல்கிறார்கள் ஆங்கிலம் படிப்பது அவமானம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அடித்தட்டு சமூக மக்கள் ஆங்கிலம் படித்து பெரிய அளவில் போய் மேலே போகிறத அவர்கள் தடுக்கிறார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்குறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். அதே போல் டிகிரி படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதி அரசு உத்தியோகத்தில் மேலே போகணும், டாக்டர் ஆகி மேலே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ இன்னைக்கு இங்கே கீழே படிச்சுட்டு அவன் திடீர்னு டாப்புக்கு போயிடக்கூடாது என்பதற்காக தான் நிறைய ஃபில்டராக 3வது எக்ஸாம், 5வது எக்ஸாம், 10வது எக்ஸாம், 12வது எக்ஸாம் இப்படி வச்சு அது கொண்டு போகிறாங்க. அதான் வலதுசாரி செய்கிறாங்க. ஏன்னா மேலே அந்த பிராமணர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதுமே மேலே இருந்துக்கிட்டு கீழே ஏறாமல், இப்போ ஒரு போர்னா ஒரு கோட்டையில் மேலே இருந்துக்கிட்டு கோட்டை சுவரில் ஏறுறவங்களை தள்ளி விடுற வேலையை பண்ணுறதாங்கள, அதே போல தான் அவர்களும் பண்ணுகிறார்கள். அதுதான் இந்திய தேசிய அரசியல். அது காங்கிரஸும் தான் பண்ணுது, அது பிஜேபியும் தான் பண்ணுது. அதில் எந்த இதுவும் இல்லை. இது என்னோட புரிதல். இப்போ நம்ம சீமானன் என்ன செய்கிறார் என்றால், அப்போ நீ அந்த கோட்டையிலெல்லாம் மேலெல்லாம் ஏற வேணாம், நீ நம்மளுடைய பாரம்பரியமான பனைமரம் ஏறுதலையும் பாரம்பரியமான மாடு மேய்த்தலையும் பாரம்பரியமான மேய்ச்சலையும் பாரம்பரியமான தொழில்களை செய்யும் சொல்லும் பொழுது இதில் ஏறணும்னு நினைக்கிறவங்கள அவருக்கு கொஞ்சம் பேரை தள்ளி கொண்டு போகிறார். அப்போ அங்கே மேலே அது போட்டி நடக்குது. அப்போ திராவிடம் என்ன பேசுதுன்னா, திராவிடம் என்பது கல்வியை மேலே போய் சொல்கிறதுக்கு தான் அது அடிநாதமாக பேசுது. ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. அதுலேயும் என்ன பற்றி தவறான நிர்வாகம் இருக்குது, ஊழல் இருக்குது, என்ன அங்கேயும் சைக்கோபாத்துகள் வேலை செய்கிறாங்க. அடுத்து அங்கே தெலுங்கு மேலாதிக்கம் இருக்கிறது என்பது தமிழ் தேசிய ஆர்வலோட குற்றச்சாட்டு.
இந்திய தேசியத்துல பிராமணர்களோட ஆதிக்கம் இருக்கிறது. அப்போ திராவிடத்துல தெலுங்கர்களோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ தமிழ் தேசியம் பேசுறாங்க. அடுத்து அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அதுல பாத்தீங்கன்னா ஊர் தெரு சாதியோட ஆதிக்கம் தான் இருக்கு. அதுல காலனியோட ஆதிக்கம் அதுல கிடையாது. அப்ப அவர்களும் சுரண்டாங்க இன்னொருத்தர. சரி, ரைட். அப்புறம் காலனியோட தலித் அரசியல் பேசுறாங்க அல்லது சேரி அரசியல் பேசுறாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அதுல கிறிஸ்தவ தலித்துகள் தான் மேல இருக்கிறாங்க, இந்து தலித்துகள் கீழே தான் இருக்கிறாங்க. அது ஒரு பாலிடிக்ஸ் பேசுது. ஆக அடுத்து இப்படி ஒன்னொன்னா இங்க ஒருத்தர் மேல ஏறி சவாரி செய்யற அரசியல் தான் இருக்கிறது. இப்ப அதுல நாம வெளியில இருந்து தான் இதை பார்க்கிறோம். வெளியில இருந்து பார்த்து இதுல இருக்கிற அனைவருக்குமே நிலத்தின் பயன்கள் போய் சேரணும், அந்த பிராமணருக்கும் போய் சேரணும். இந்த கடைசியில கிறிஸ்டியன் தலித்து ஒடுக்கப்படுகிற இந்து தலித்து இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் நாம போய் வேலை செய்யணும் அப்படின்ட்டு அனைவருக்குமே நிலம் சம்பந்தப்பட்ட கல்வி, நிலம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை என்னுடைய மூலமாக நாம கொண்டு போய் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர்க்கிறோம். ஆக இந்த எந்த அரசியல் இருந்து எல்லாத்திலும் நம்ம வெளியே வந்துட்டு தான் நம்ம பேசுறோம். அப்போ நான் இதுல ஒரு தப்பு ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா, இதுல ஒண்ணு பேசுறாரு அப்படின்னா, நான் இன்னொருத்தராக என்னை விமர்சிக்கிறாங்க. அது அப்படி இல்லை என்பதை நான் சொல்றேன். அடுத்து தேர்தல் நேரத்தில் தான் அரசியல் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் தவறு நடக்கும் பொழுதுதான் எதிர் அரசியல் பேச வேண்டியிருக்கிறது. மற்ற நேரமெல்லாம் கல்வி மட்டும்தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். எனவே தம்பிகள், நண்பர்கள் அனைவருமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அதாவது இந்த ஒட்டுமொத்த அரசியலை விட்டு வெளியில் நின்று பாருங்கள். இவர்கள் கொடுக்கின்ற டீச்சிங்ஸ், இவர்கள் கொடுக்கின்ற சிலபஸ், இவர்கள் கொடுக்கின்ற மைண்ட் மேப் அனைத்தையும் விட்டு வெளியே நின்று நீங்க பாருங்க. நாம் எல்லாருமே அனைவருக்குமே நிலத்தின் பயன் போய் சேர வேண்டும், அவங்க வேலை செய்ய வேண்டும் என்று நான் சொல்றேன். அவங்கவுங்க சுரண்டாங்க, அதாவது அவர்கள் நிச்சயமாக அனுபவித்துக் கொள்வார்கள் என்பதை நான் முக்கியமா நான் சொல்றேன். அதனால இப்ப வர அரசியல் ஒரு புதிய சேஞ்ச் தானே தவிர பவுண்டேஷன் அப்படியே தான் இருக்கும். அப்போ நாம நம்மளுடைய ஃபைல்களை எப்படி சரி செய்து கொள்வது, இப்ப புதியதாக இப்ப விஜயன் தலைவரோட உங்களுக்கு ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதுல வர தலைவர்கள் அனைவருமே, அமைச்சர்கள் அனைவருமே வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அங்கீகாரத்துறை, ஜுடிஷியல், இதுல எல்லாத்துலயும் மிகப்பெரிய அளவுல புரிஞ்சுக்க லேட் ஆகும். ஆக அதற்கு முன்பு நீங்கள் உங்கள் பகுதியில் உங்களுடைய நில சிக்கல்கள் இருக்கும் பொழுது இந்த காலத்தில் வேகமாக வேலை செய்ய வேண்டும், வேகமாக அமைச்சரை சந்தித்து கடிதம் பெற வேண்டும், அரசுக்கு அதிகாரிக்கு வேலை செய்ய, ஃபைலை நகர்த்துவதற்கு வேலை செய்ய வேண்டும். ஒரு சாதாரண வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு பட்டா முதற்கொண்டு மாநில நில நிர்வாக ஆணையத்தில் இருக்கின்ற ஒரு வகைப்பாடு, ஒரு நத்தம் வகைப்பாடு நிலம் வரைக்கும் எப்படி மூவ் பண்ணி வேலை பார்க்கணும்னு நீங்க முயற்சி பண்ணணும். அடுத்து இந்த வாட்டி விஜய் சொல்லியிருக்கிறார், உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நான் லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த உறுதியை எல்லாத்தையும் நினைவுபடுத்தி உங்களுடைய மனுக்களில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு செலவு மிச்சமாகும், உங்க வீட்டுல பணம் தங்கும், இல்லாட்டி உங்க உழைப்பை அரசு உறிஞ்சிக்கும். அதனால பணம் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டுமே தவிர பணம் வெளியே போகக்கூடாது. தேவையானதுக்கு வீட்டுக்குள்ள பணம் போட்டோம், 2ஆம் நம்பர் லஞ்சத்திற்காக எதுக்கு பணம் வெளியே போனோம். அப்போ இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதற்கு நான் விரைவில் எப்படியெல்லாம் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வீடியோக்கள் போடவிருக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றத்தில், இந்த டேக் ஆஃபில் உங்களுடைய பட்டா மாற்று மனுக்கள், உங்களுடைய நில சிக்கலுக்கு மனுக்கள், உங்களுடைய அங்கீகார சிக்கலுக்கு மனுக்கள், உங்களுடைய பூமிதான போர்டு சிக்கலுக்கு மனுக்கள், இனாம் நில சிக்கலுக்கு மனுக்கள், HRNC சிக்கல் மனுக்கள், இதெல்லாம் அப்படியே போகணும். இல்லை என்றால் இந்த அரசு அதிகாரிகள் அப்படியே அவர்களை கெடுத்து விடுவார்கள். அவர்கள் சொல்வதுதான் தகவலாக இருக்கும். அரசு அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் டேம்பர் பண்றாங்க, மோசடி பத்திரங்களுக்கு உதவியாக பத்திரத்துறையில் இருக்கிறாங்க என்பதெல்லாம் நீதிமன்றம் பல முறை கண்டித்திருக்கிறது. இப்ப நான் ஏதோ சொல்ல, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. இவர்கள் நீதிமன்றங்களில் பல முறை கண்டிக்கப்பட்ட, அதாவது துர்பாகியவான்கள். இப்ப இவர்கள் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, இந்த பியூரோக்ரசி இருக்கு இல்லையா, பியூரோக்ரசி அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி
மக்களாகிய நாம் விழிப்புணர்வோடு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும், புரிய வைக்க ஆரம்பிக்கணும். எனவே நான் உங்களுக்கு தொடர் வீடியோக்களாக ஒவ்வொரு சிக்கலுக்கும் இப்போ இந்த புதிய ஆட்சியில் எப்படி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேணும்னு தொடர்ந்து வீடியோ போட வருகிறேன். நன்றி, வணக்கம். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்.